Hello students, welcome back to our channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுல இருக்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அதுல என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் அப்ளை பண்ணா மாடர்ன் இரிகேஷன்ஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இது படிக்கிறதுனால என்ன யூசஸ் இருக்கு, அந்த கோர்சஸ்ல என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்ஸ் இருக்கு ஃபார் த ஃபியூச்சர் க்ரோத்துக்கு, அதை பத்தி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், agriculture engineering na branch of engineering that applies technology, machines, engineering to improve agriculture, food production, irrigation, farm management and rural development. So branch of agriculture engineering modern machines, technology, அப்புறம் ட்ரோன்ஸ், இது எல்லாமே மாடர்ன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்துட்டு இருக்கு. எதுக்காக நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன், இரிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக அக்ரிகல்ச்சர்லயும் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸோட ஓவர்வியூ என்னன்னு பார்க்கலாமா? அதுல கோர்ஸோட ஓவர்வியூ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கம்பைன்ஸ் இன்ஜினியரிங், பயாலஜி, சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், மிஷனரி இரிகேஷன், டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ். இதெல்லாம் நம்மளோட கோர்ஸோட ஓவர்வியூ. கோர்ஸோட ஓவர்வியூனா இந்த கோர்ஸ் நீங்க படிக்க போறீங்கன்னா அது ஓவராலா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ன்ட்டு தான் நான் கோர்ஸோட ஓவர்வியூன்னு சொல்றது. நெக்ஸ்ட், அது எதை ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னா கிரியேட்டிங் ஆஃப் எஃபிஷியன்சி, ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் கிரியேட்டிவா எப்படி பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல கிரியேட்டிவா எப்படி பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் அதுல இன்வால்வ் பண்ணலாம்ன்ட்டு தான் சொல்றாங்க. ஸோ அதுல ஆட்டோமேஷன், ட்ரோன், சென்சார் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல நம்ம இப்போ இருக்க பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கோர்ஸோட ஹைலைட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல ஹைலைட் என்ன கோர்சஸ், இந்த கோர்ஸுக்கான ஹைலைட்டடா என்னென்ன திங்ஸ் பார்த்தா ட்ரைனிங் இன் மாடர்ன் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், சாயில், வாட்டர், இரிகேஷன். மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர்னாலே சாயில் தான் நம்மளுக்கு மெயின். சாயில் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நிறைய கிடைக்கும். பேஸ்ட் ஆன் சாயில், இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால சாயில் பெஸ்ட் திங் சாயில். நெக்ஸ்ட், வாட்டர், ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் ப்ரொடக்டிவா இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் போட்டால் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அன்ட்டு இருக்கிறதா நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ அதெல்லாம் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டர், சாயில், இரிகேஷன் அண்ட் எனர்ஜி, food processing technology, farm mechanism, drone technology, smart agriculture, IoT sensors, automations, hands-on field training, government and research forced high renewable development opportunities. ஸோ இதெல்லாம் கோர்ஸோட ஹைலைட்ஸ். நான் பேசிக்கா சொன்னதா சாயில், வாட்டர், இரிகேஷன்ஸ், டெக்னாலஜிஸ், அப்புறம் ஸ்மார்ட்டா இப்போ த்ரூ த மிஷின்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் லைக் ஃபார்மிங் ஹியூமன் பீயிங்ஸ் போய் ஃபார்ம் பண்றது. இப்போ அதான் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின்ஸே வந்துருச்சு. ஸோ அதனால அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு. அதுல என்னென்ன மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணலான்ட்டு தான் இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி, +2 முடிச்சுட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்லி மினிமம் 50% to 60% மார்க்ஸ் கெயின் பண்ணியிருக்கணும். பேஸ்ட் ஆன் தி காலேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஆனா பட் கம்பல்சரி மினிமம் 50% இட்ஸ் மஸ்ட். நெக்ஸ்ட், சம் காலேஜஸ் வித் அலோ பயாலஜி குரூப் ஆல்சோ, பயாலஜி குரூப்பும் அலோ பண்ணுவாங்க. பிளஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி குரூப்பும் அலோ இருக்கு ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நார்மலி இன்ஜினியரிங்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஜேஇ மெயின்ஸ் தான் முக்கியமான எக்ஸாம். ஸோ இதை தவிர நெக்ஸ்ட் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தா ஜேஇ மெயின், ஐசிஆர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் அமிர்தாக்கு தனியாக எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் எம்பி டேப் அண்ட் டிஎன்இஏ அண்ட் ஃபார் தி எக்ஸ்ட்ரா காலேஜஸ். ஸோ இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு, அக்ரிகல்ச்சருக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இருக்கு. அது தவிர காலேஜஸ்லயும் தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், மேஜரான சப்ஜெக்ட் சிலபஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நார்மலா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னா 8 செமஸ்டர்ஸ் வரும், 4 இயர்ஸ் படிப்பீங்க. ஸோ அதுல என்னெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்ன சிலபஸ் எல்லாம் நீங்க மேஜரா இம்பார்ட்டண்டா படிக்க போறீங்கன்ட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் கோர் இன்ஜினியரிங்.
அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான சிலபஸ். நெக்ஸ்ட் தேர்ட் இயர் கழிச்சு உங்களுக்கு நிறைய ஃபீல்ட் ஒர்க்ஸ் இருக்கும். அது பேஸ்ட் வந்து நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இருக்க இயர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் கோர் சப்ஜெக்ட்ஸ். கோரான சப்ஜெக்ட் பார்த்தா சாயில். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமானது திங் வந்து அக்ரிகல்ச்சர்ல சாயில் நல்லா இருந்தாதான் நம்மளோட கல்டிவேஷன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாயில் சயின்ஸ், கிராப் ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்ட் பயாலஜி, அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரோட மெயின் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஆஃப்டர் 2 இயர்ஸ்ல இருக்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஃபுல் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க்ஸ், லேப், அது மாதிரி தான் வந்து நீங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஃபுல்லா படிக்க போறீங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ண போறீங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜரான சப்ஜெக்ட்ஸ் போக டெக்னிக்கலா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க போறீங்கன்னு பார்த்தா ஃபார்ம் மிஷினரி, பவர் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் இன்ஜினியரிங், ஹைட்ரோலஜி அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் எனர்ஜி, ஃபுட் இன்ஜினியரிங், போஸ்ட் ஹார்வெஸ்டட் technology, bioprocessing engineering, renewable energy, GIS and remote sensing in agriculture, soil mechanics, environment engineer, tractor system and implements. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கலா நீங்க வந்து படிப்பீங்க. லைக் ஃபுல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸா இருக்கும். எதுவுமே வந்து நீங்க தியரிட்டிக்கலா படிக்க போதில்ல, ஃபுல்லா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸா இருக்க போது இந்த டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் கோர்ஸோட அவுட்கம்ஸ். இதெல்லாம் நான் படிச்சு முடிச்சோன்னா வெளியே வந்தோம்னா இந்த கோர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, அதோட அவுட்கம் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அதுல வந்து டிசைன் மாடர்ன் ஃபார்மிங் மிஷின்ஸ், டெவலப் இரிகேஷன் சிஸ்டம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ட்ரிப் இரிகேஷன். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நார்மலா அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு பம்ப் செட்டு அதெல்லாம் இருந்துச்சு, ஃபுல் அண்ட் வாட்டர் அப்படியே விட்டுறாங்க. இப்போ எல்லாமே வந்து லைக் ஸ்ப்ரிங்கிள் சிஸ்டம் லைக் வந்து ட்ரிப் சிஸ்டம், இந்த மாதிரி இரிகேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து அந்த டைம் செட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா பிளான்ஸ்க்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாடர்ன் ஃபுட் ஸ்டோரேஜ், பேக்கிங் அண்ட் ஸ்டோரிங், ஒர்க் வித் ட்ரோன்ஸ், சென்சார் ஃபார் ஸ்மார்ட், solve agriculture related problems using technology, support farmers with engineering solution, work in government agriculture department and both in private agriculture department also, use technologies for soil testing, crop analysis. So after the courses முடிச்சோன்னே அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் முடிச்சோன்னே இதெல்லாம் வந்து உங்களோட கோர்ஸோட அவுட்கம்ஸ். இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட் இதுக்கு ஏத்த மாதிரி சேலரி பேக்கேஜ் என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தா போத் இப்போ வந்து நார்மலா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் நார்மலா நீங்க ஒர்க் பண்ற ஒர்க் கல்ச்சர் மாதிரியே தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் பிரைவேட் செக்டர்லயும் ஒர்க் பண்ணலாம், பப்ளிக் செக்டர்லயும் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர்லயும் ஒர்க் பண்ணலாம், லைக் ஃப்ரீலான்சிங்காவும் ஒர்க் பண்ணலாம். எல்லா செக்டர்லயும் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி பேக்கேஜஸ் என்ன வரணும், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் டு நார்மலாவே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சொன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 40,000 to 50,000 வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சேலரி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, பெர்மனன்ட் அலோன்சஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 lakhs per annum. மிட் லெவல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 2 years 5 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வரும். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 lakhs ஸ்டார்டிங் வந்து 6 lakhs to 9 lakhs per annum. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் 10 years 15 years 20 years 25 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து உங்க சேலரி பேக்கேஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன மாதிரியான சேலரி பேக்கேஜ் வரும்னு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுல இருக்க ஸ்பெஷலைசேஷன், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல இருக்க ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதுல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது வாட்டர், சாயில், அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள். தட் மீன்ஸ் இப்போ ரைஸ்னா வந்து என்ன போடணும், வீட்னா என்ன போடணும், கார்ன்னா என்ன போடணும்ட்டு பேசிக்கான திங் தெரியும். ஸோ அதுல வந்து
என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தா சாயில் அண்ட் வாட்டர் இன்ஜினியர். ஸோ சாயில் வந்து டெஸ்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு க்ரோத் தரமா ப்ராஃபிட் தரமா அன்ட்டு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அங்கே ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வாட்டர் லெவலும் சில வந்து வாட்டர் லெவல் வந்து நல்லாவே இருக்கும் லேண்ட்ல, சில இடத்துல வந்து வாட்டர் லெவல் இருக்காது. நம்ம தான் வந்து கொடுக்க வேண்டியா இருக்கும். வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபார்மிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க சாயில் அண்ட் வாட்டர் இன்ஜினியரிங், farm machinery and power engineering, food processing engineer, agriculture biotechnology, processing agriculture through the drones, AI மூலியமா இப்போ ஏஐ மூலியமா எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங், அந்த ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணலாமா வேண்டாமா, அந்த செக்டார்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருமா, நம்மளுக்கு க்ரோத் இருக்குமா அப்படின்ட்டு ஏஐ மூலியமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ரெனியூவபிள் எனர்ஜி, பயோஃபியூவல் அண்ட் சோலார், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் ஹார்வெஸ்டர் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்க ஸ்பெஷலைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கோப். இப்போ கரண்ட்ல இருந்து 2026ல இருந்து 2040 வரைக்கும் என்ன மாதிரியான க்ரோத் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் ஷிஃப்டிங். மோஸ்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல இப்ப அக்ரிகல்ச்சர் பண்றதே இல்லை, எல்லா இடத்துல பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்ல வந்து ஃபுல்லாவே அவங்க டெரஸ் பிளான்டேஷன் அது மாதிரி பண்றதுக்கு, கார்டனிங் அது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் ஷிஃப்டிங் டு மெக்கானிசம், ஆட்டோமேஷன், டேட்டா பேஸ்டு ஃபார்மிங் கிரியேஷன், ஹை டிமாண்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ், ஸ்மார்ட் ஃபார்மிங் யூசிங் ஐஓடி, drone based monitoring, AI based crop disease detection, food technology and packing, water resources and engineering, agriculture research, sustainability, farming technology. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபியூச்சருக்கான க்ரோத், என்ன மாதிரி எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது, என்ன மாதிரி ஸ்கோப்ஸ் வரப்போகுது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல அப்படின்ட்டு பார்த்தா இந்த ஸோ இதுல இருக்க எல்லாமே வந்து நம்மளுக்கான ஃபியூச்சருக்கான க்ரோத் தான். ஸோ ஃபியூச்சருக்கான க்ரோத்ல வந்து ஃபுட் டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பேக்கிங் ஆல்ரெடி பேக்டு ஃபுட்ஸ் வந்துச்சு, இன்னும் பேக்கிங் ஃபுட்ஸ் நிறைய வரும், அண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சஸ்டைனபிலிட்டியும் வந்து நிறைய நம்ம தேவை வந்து நிறைய ஆகும்னு சொல்றாங்க. வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஜினியரிங், ஸோ வாட்டர் வந்து இப்போ நிறைய வாட்டர்லேயே நிறைய டிசீசஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வாட்டருக்கான ரிசோர்சஸ்க்கான இன்ஜினியரிங் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் மானிட்டரிங், ஏஐ பேஸ்டா வந்து ட்ரோன்ஸ் மூலியமா ஏஐ மூலியமா அந்த அக்ரிகல்ச்சர் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். ஹை டிமாண்ட் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர்னா ஏன்னா வரப்போற ஃபியூச்சர்ல வந்து ஃபுல்லாவே மிஷின்ஸ் மூலியமாவும் ஏஐ மூலியம் ட்ரோன்ஸ் மூலியமா தான் அக்ரிகல்ச்சரை வந்து காப்பாற்ற போறாங்க. ஸோ அதனால அதுக்கான ஹை டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபியூச்சருக்கான க்ரோத். நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர்ஸ்ல என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். பிரைவேட் செக்டர்ல ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டர்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். கண்டிப்பா இருக்கு, அதுல ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல. பிரைவேட் செக்டர்ல என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் அதுல என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்கும்னா ஃபார்மிங் மிஷினரி டிசைனர். ஸோ இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து அக்ரிகல்ச்சர் தேவையான மிஷினரிஸ் எல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தாதானே அவங்க அங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பிரைவேட் செக்டர்ஸ்ல அதெல்லாம் வரும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மிஷினரி டிசைனர், ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர், இரிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கன்சல்டன்ட், ப்ரீஷியஸ் ஃபார்மிங் இன்ஜினியர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ரோல்ஸ் தான், பிரைவேட் செக்டார்ல இருக்க ரோல்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ். இப்போ வந்து நார்மலா இந்தியாவில் வந்து யூஜி முடிச்சிட்டீங்க, இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் போத் இந்தியா அண்ட் அப்ராட்லான்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்க கோர்சஸ்னா எம்டெக் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, எம்டெக் இன் சாயில் அண்ட் வாட்டர் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ஃபார்ம் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூஜி முடிச்சா பிஜிக்கான கோர்சஸ், இந்தியாவில் இருக்க பிஜிக்கான கோர்சஸ். கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும். அது உங்களோட எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், உங்களோட மார்க்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து காலேஜஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்னா கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் காலேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி, செலக்டட் கேம்பஸ்.
சில கேம்பஸ் தான் இருக்கு, எல்லா கேம்பஸ்லயும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில. ஐஐடி கான்பூர், ஐஏஆர்ஐ டெல்லி, பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, என்குரு கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பெங்களூர். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. பட் வந்து செலக்டட் காலேஜஸ் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இன்ஜினியரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ கரண்ட்ல என்ன மாதிரியான அப்டேட் வந்து இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்தியா ப்ரோமோட்டிங் ட்ரோன்ஸ் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். ட்ரோன் மூலியமாவே அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபரிங் subsidy for agriculture engineering, smart farming using AI and IoT engineering, increasing rapidly, food processing industries growing fast, high demand for engineers in agriculture startups. So food, நார்மலா ஃபுட் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது மூலியமா வந்து அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணலான்ட்டு சொல்றாங்க. ஹையர் ஸ்டடிஸ் வந்து இந்தியாவில் சொல்லிட்டு இப்போ அப்ராட்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா, எம்எஸ் அக்ரிகல்ச்சர் engineering, MS food technology, MS environment engineering, MS in smart farming, precious agriculture, MS in sustainable energy, biofever and solar. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க கோர்சஸ், பிஜிக்கான கோர்சஸ். இதெல்லாம் வந்து அப்ராட்ல இருக்க கோர்சஸ். பிரைவேட் காலேஜஸ்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எங்கெல்லாம் வேகன்சிஸ் கொடுக்குறாங்கன்னா, விஐடி, எஸ்ஆர்எம், கருணையா யூனிவர்சிட்டி, அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், பனாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் பிரைவேட் காலேஜஸ். இந்த காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கான ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கு. எதுக்காக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும், இதுல படிச்சா என்ன மாதிரி யூசஸ் இருக்கும்? யூசஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதுல வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து வருது, ஸோ இது படிச்சா ஃபியூச்சர்ல என்ன க்ரோத் இருக்கு, கண்டிப்பா இருக்குமா, நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்ட்டு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது கொடுத்துருக்கு. என்விரான்மெண்டல், நேச்சர், பிளான்டேஷன், ஃபார்மிங், க்ரோயிங் ஆஃப் பிளான்ஸ், இது எல்லாத்தையும் லவ் பண்றவங்க கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சா ஒரு நல்ல க்ரோத் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அதை நல்லா வளர்ப்பாங்க, பிளான்ட்ஸையும் சரி நேச்சரையும் சரி அவங்க ரொம்ப லவ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ இதுல இருக்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் ஜாப்ஸ். அதே மாதிரி இதுல நல்ல க்ரோத் இருக்கு. உங்க ரிசர்ச்சை டெவலப் பண்ணிட்டு க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கு நிறைய க்ரோத் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல. நெக்ஸ்ட் வாண்ட் டு ஒர்க் இன் ஃபுட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரினாலே ஃபுட்டு தான். ஸோ ஃபுட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆர் குட் டு சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நீங்க சயின்ஸ்ல வந்து நல்லா ஒரு வெல் ஸ்டடிடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு கரெக்டான கோர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வாண்ட் அ ஃபீல்ட் ஜாப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஜாப்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல ஃபீல்டு ஜாப்ஸ் நிறைய இருக்கும். டெக்னிக்கலா நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்ஸ் பண்ண வேண்டிய நிறைய இருக்கும். தியரிட்டிக்கலா எந்த ஜாப்ஸ் இருக்காது, ஃபுல்லாவே நீங்க டெக்னிக்கலா ஒர்க் பண்ற ஜாப் தான் இது. நெக்ஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் ஃபார்மிங் யூசிங் டெக்னாலஜி. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல நீங்க டெக்னாலஜி மூலியமா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி தான். டெக்னாலஜி மூலியமா நீங்க ஃபார்மிங் வந்து நல்லா க்ரோத் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட 2026க்கான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம 2026 to 2040 வரைக்கும் ஆல்ரெடி அப்டேட் சொல்லியாச்சு. என்ன மாதிரிலாம் அப்டேட்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரியெல்லாம் க்ரோத் இருக்க போகுது அன்ட்டு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த என்ன டவுட்ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்றேன். இது மாதிரியான வேற என்ன கோர்ஸுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில் வேணும்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.